ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ரோஸ் சாரி ஒர்க். இப்போ நான் வந்து லீஃப் டிசைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ இந்த லீஃப் டிசைனில் ஸ்டிச்சஸ் எப்படி போடுறது அப்படின்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் போட்டிருந்த வீடியோவில் ஷேப்ஸ் பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க சில்க் த்ரெட் அண்ட் ஜரி த்ரெட்டில். இதையுமே சில்க் த்ரெட் அண்ட் ஜரி த்ரெட் ரெண்டுத்துலேயுமே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எதுக்காக லீஃப் டிசைனில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னா, ஏன்னா அந்த லீஃபில் வந்து நம்ம நார்மலாக ஷேப்ஸில் பாக்ஸ் இருக்கும், பாக்ஸில் 4 ஸ்கொயர் இது பண்ணிட்டு நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இது லீஃப் வந்து எந்த பக்கம் போயிட்டு எப்படி வரணும் ஸ்டிச்சஸ்ஸு அப்படின்றதான் நீங்கள் மெயினாக பார்க்கணும். இப்போ பாருங்கள், நான் போடுறேன். ஷேப் எடுத்து நம்ம எப்பவும் போடுற மாதிரியே ஸ்டிச் போடுங்க. போட்டுட்டு அந்த டேர்னிங் திரும்பிட்டு நான் அந்த ஃபினிஷிங் வந்து எப்படி போடுறேன் அப்படின்றத ஒழுங்காக பாருங்கள். லீஃப் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த ஃபினிஷிங் பாருங்கள். நம்ம ஆல்ரெடி போட்ட ஸ்டிச்சு உள்ளேயே இன்னொரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த லீஃபை நான் கண்டினியூ பண்ணுறேன். ஒழுங்காக பாருங்கள். ஆல்ரெடி நான் போட்டது மேலேயே போட்டுட்டு தான் நான் அடுத்த இதுவே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் அந்த லீஃப்க்கான ஃபினிஷிங் கரெக்டாக வரும். அதே மாதிரி இந்த இது முடிச்சுட்டு செகண்ட் லீஃப்க்கு போகும்போது இந்த பக்கமாக போகக்கூடாது. நான் இப்போ போகிறேன் பார்த்தீங்களா, அந்த சைடே பண்ணிட்டு தான் ரிட்டன் டேர்ன் ஆகி கீழே வரணும். ஷேப்ஸ்லாம் முடித்ததுக்கப்புறம் சில்க் த்ரெட் அண்ட் ஜரி த்ரெட்டில் நீங்கள் போட்டதுக்கப்புறமா மோட்டிவ் டிசைன்ஸ் வந்து போடுங்க. பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் போயிட்டு ஆரி மோட்டிவ் டிசைன்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். அதுலேருந்து பார்த்து நீங்கள் ஃபோனை வந்து இப்போது வச்சுருக்கோம் இல்லையா கிளாத்து, அதுக்கு கீழே வச்சிங்கனாலே ஃபுல் பிரைட்னஸில் அதுவே நமக்கு தெரியும். அது நீங்கள் பென் இல்லை பென்சிலை வச்சு ட்ரா பண்ணிவிட்டு இதே மாதிரி அவுட்லைன் டிசைன் போட்டு நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அதுதான் இந்த வீக்கான அசைன்மெண்ட். இந்த வீடியோவில் எதனா டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்கள். தேங்க்யூ.